கேசி ஃபேமிலிஸ்க்குலாம் ஸ்பெஷல் ஹாய். ஒரு சூப்பரான சந்தோஷமான விஷயம் தான் தம்ப்நெயில்ல சொன்ன மாதிரியே. என்னன்னு பாத்தீங்கன்னா, நம்ம புதுசா இடம் வாங்கியிருக்கோம் இல்லையா, அங்க வந்து வீடு கட்ட ஸ்டார்ட் பண்ண போறோம். அதுக்கு வந்து ஃபர்ஸ்ட் முதல்ல என்ன பண்ண போறோம்னா, இன்னைக்கு சாமி கும்பிட்டுட்டு பூஜை போட்டுட்டு போர் போட போறோம். எனர்ஜி ஆமா ஆமா. ஃபர்ஸ்ட் ஸ்டெப் நிலத்துல முக்கியமான வேலை. சும்மா சுத்தம் பண்ணதுக்கு அப்புறம் ஃபர்ஸ்ட் அப்ளை பண்ணியாச்சு. அதெல்லாம் வரும். நமக்கு இங்க தண்ணி இருக்கணும், கரண்ட் இருக்கணும், அது ரெண்டு இருந்தாதான் எந்த வேலையுமே நடக்கும். வீடு கட்டுறது அது இதுன்னு எல்லா வேலையும் இருக்கும். சோ இது வந்து முதல் ஸ்டெப் எடுத்து வைக்கிறோம். உங்களோட பிளெஸிங்ஸ் எல்லாம் எங்களுக்கு வேணும், உங்க விஷஸ் தான் எங்களுக்கு வேணும். இது ஒரு 2-3 நாளா எனக்கு தொண்டையே பாத்தீங்கன்னா இரும்பி கோல்டு அலைச்சல்ல வெயில வீட்டுல வந்து ஒரு கிளைமேட், வெளில வந்து வெயில் மாத்தி ஒரு மாதிரி வீட்டுல எல்லாருக்கும் கோல்டு, எல்லாருக்கும் இருமல் இந்த மாதிரி இருந்துட்டு இருக்கு. முடிஞ்ச அளவுக்கு நான் வந்து டெய்லி விளாக் போடுங்கன்னு சொல்றீங்க. விளாக் போட்டு கொடுத்துட்டு தான் இருக்கேன். ஷாப்பிங் சீரீஸ் வேற ஸ்டார்ட் பண்ணிருக்கேன். நீங்க கேட்டீங்கன்றதுனாலதான் அந்த வீடியோ பார்க்காதவங்க பார்த்து எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்க. இன்னைக்கு பூஜையும் நல்லபடியா முடியணும், தண்ணியும் நல்லபடியா வரணும். தண்ணி குறவில்லாம அந்த இடத்துக்கு கடைசி வரைக்கும் நல்லபடியா வரணும். மேலும் நல்லபடியா எல்லாம் முடியணும். இன்னைக்கு நல்லபடியா தண்ணி எல்லாம் வந்துடணும். ஸோ அந்த ப்ரிப்பரேஷன்லாம் பண்ணி வச்சாச்சு. இப்போ நேராக அதுக்கு தான் கிளம்புறோம். தேவையானதெல்லாம் ஜி வாங்கிட்டு வந்தாங்க. பூஜை அண்டெல்லாம் கொஞ்சம் ரெடி பண்ணி நான் வச்சுட்டேன். அங்க பூஜைக்கு என்னெல்லாம் எடுத்துட்டு போகணும்னு இப்பதான் ஜி வந்து கால் பண்ணி கேட்டாங்க. நான் கொஞ்சம் வந்து உள்ள ஒரு வேலையா இருந்ததுனால அக்கா நான் அதுக்குள்ள நான் வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு மஞ்சள் குங்குமம் வச்சுட்டு இருக்காங்க. நம்ம வெளில பூஜை பண்ண போறதுனால இது ஒரு பித்தளை தட்டு, ஒரு மணி மட்டும் எடுத்திருக்கோம். சாமி படம்லாம் எதுவும் கிடையாது. பூப்பழம் வெத்தலை பார்த்து தேங்காய் மட்டும் இருந்துச்சுன்னா சும்மா போர் போடுறதுக்கு முன்னாடி ஒரு பூஜைன்னு சொன்னாங்க. அப்படி நமக்கு அங்க போயிட்டு ஏதாவது ஒரு மைண்ட் இருந்துச்சு, ஏதாவது சாமி இருந்தா நல்லா இருக்கும்னு நினைச்சோம்னா மஞ்சள்லயே நம்ம விநாயகர் பிடிச்சிக்கலாம். வச்சு சாமி எல்லாம் கும்பிட்டுட்டு அந்த விநாயகர் எடுத்து வீட்டுல கூட வச்சுக்கலாம். இந்த ப்ரொசீஜர்ஸ் எல்லாம் எங்களுக்கு தெரியல. சும்மா ஒரு பேருக்கு ஒரு பூஜை போட்டு சாமி ஃபர்ஸ்ட் ஸ்டெப் ஆரம்பிக்கிறதுனால சாமி கும்பிட்டு நம்ம ஆரம்பிப்போம். எல்லாருக்கும் எல்லாம் வச்சு சாமி படம் எல்லாம் வச்சு பூஜை அந்த மாதிரி பூஜை கிடையாது. போர் போடுறதுக்காக பூஜை. அது ஃபர்ஸ்ட் ஸ்டெப் எடுத்துக்கிறதுனால ஒரு பூஜை. அது முதல் கடவுள் விநாயகருக்காக நம்ம ஒரு சாமி கும்பிட்டுக்கிறோம். அவ்வளவுதான். ஆமா, நம்ம வந்து சாமி படம் எடுத்து விநாயகர் பிடிச்சி விநாயகரை வச்சு ஆரம்பிப்போம் அப்படின்னு சொல்லி என் அக்கா தான் எனக்கு அட்வைஸ் பண்ணாங்க. சோ அக்கா வந்து உங்க கையாலேயே எல்லாமே பண்ணிடுங்கன்னு சொல்லியாச்சு. அவங்க பேரண்ட்ஸும் வரல, அவங்க ஊர்ல இல்ல, எங்க பேரண்ட்ஸும் வரல. எங்க அப்பாவுக்கு வந்து நல்ல காய்ச்சல், ஃபீவர், 50 கிலோமீட்டர்ஸ் அவையில இருக்காங்க. உடம்பு முடியல, அவங்களாலயும் வர முடியல. நீங்க பாத்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. நாங்க தான் இருக்கோம். அடுத்தது பாத்தீங்கன்னா பங்குனி சித்திரை எல்லாம் வரதுனால யாருக்காகவும் வெயிட் பண்ண முடியாத சூழ்நிலை. நாங்க வந்து இந்த வேலையை வந்து ஆரம்பிச்சிடுறோம். ஆக்சுவலி இந்த டேட்டுக்கு வந்து அவங்களால வர முடியாத காரணம் சூழ்நிலை ஆயிடுச்சு. ஏன்னா எங்களுக்கே எங்க கோல்டு ஃபீவர், அவங்க குரலே கேட்க முடியாத அளவுக்கு கோல்டு ஃபீவர்ல எல்லாருமே இருக்கிறாங்க. நாங்க பாத்துக்கிறோம் அப்படின்னு சொல்லியாச்சு. இன்னைக்கு நம்ம வீட்டுல சிறப்பா இருந்து பெரிய மனுஷியா இருந்து செய்ய போறது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா எங்க அக்கா தான் பிள்ளையார பிடிக்கிறாங்க. ஆமா, நிஜமாவே நான் வந்து ஒரு விஷயம்னா எனக்கு கஷ்டப்பட்டு போராடி தேடி எங்க வீட்டுல எல்லாம் கூட ஒரு சின்ன சைக்கிள் இருந்தா கூட சண்டை போட்டு அக்காக்கு மட்டும் வாங்கி கொடுத்தீங்களா எனக்கு கொடுங்கன்னு கேட்பா. அவ கேட்கவே மாட்டா. அவளுடைய அந்த அமைதியான குணமோ என்னமோ அது ஒரு சொல்லுவாங்க, அதெல்லாம் ஒரு லக்கில பிறக்கணும் அப்படின்னு. இவ ஆசையும் பட மாட்டா, கேட்கவும் மாட்டா. இவளுக்கு வந்து அவ்வளவு பாசிட்டிவிட்டி லைஃப்ல நடக்கும். தானா அவளுக்கு எல்லாமே கிடைக்கும். சோ அந்த மாதிரியான ஒரு பர்சன் எனக்கு ரொம்ப லக்கி. எப்படி சொல்றது, எனக்கு இன்னொரு மதர்ன்னு நான் சொல்லுவேன். அப்புறம் என்ன, அவங்க மதர் என் மதர் பக்கத்துல இல்லைனாலும், உடம்பு சரியில்ல வர முடியலனாலும் அக்கா இருக்கிறாங்க, அக்காவை வச்சு பாத்துக்கலாம் அப்படின்னு எல்லாருமே போன்ல விஷ் பண்ணிட்டாங்க, பிளஸ் பண்ணிட்டாங்க. அது மட்டும் இல்லாம எக்ஸ்ட்ராவா எனக்கு உங்க எல்லாரோட பிளெஸிங்ஸ் அண்ட் விஷஸ் இருக்கு. சரி, நான் இத பேசுறதாம அப்படியே நான் வீடியோக்குள்ளேயே போயிடலாம், வாங்க போலாம். அடுத்தது நான் வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு போட்டிருக்க குர்த்தா பாத்தீங்கன்னா துப்பட்டா அண்ட் குர்த்தா செட்டு பர்பிள் கலர்ல போட்டிருக்கேன். நான் வந்து ப்ளூல போட்டேன்ல, அதுலயே இது வந்து பாத்தீங்கன்னா பர்பிள் கலர் துப்பட்டா அண்ட் குர்த்தா செட். இது 680 rupees வாங்கினேன்ல, அதுல ஒரு 4-5 கலர்ஸ் வாங்கினேன்னு சொன்னேன். சாரி போடலாமான்னு பார்த்தேன். ஜீம் சொன்னாங்க சதன் சேராகும் கார்த்தி, வெயில் ஹெவி வெயில். நம்ம வந்து 2வது ஷிஃப்ட் தான் போடுறாங்க, அதனால வெயில்ல போய் நின்னா வெந்து போயிடுவோம். மார்னிங் ஷிஃப்ட் தான் கேட்டிருந்தோம் நாங்க, ஏர்லி மார்னிங் 6 மணிக்கு கேட்டோம். ஆமா, ஆனா அங்க வந்து பாத்தீங்கன்னா ஆல்ரெடி புக் ஆயிடுச்சு, கிடைக்கவே இல்லை. எல்லாருமே முகூர்த்த நாள் வேற, முகூர்த்த நாள் வெயில் ஆரம்பிச்சுதான் எல்லாருமே கட்டுறாங்க. முகூர்த்த நாள்ல கிடைக்கவே இல்லை. இன்னும் நல்ல ஆளா பார்த்து நம்ம வந்து கூட்டிட்டு போனோம், அதனால கிடைக்கல. ஃபர்ஸ்ட் ஏர்லி மார்னிங் போட ட்ரை பண்ண முடியல. ஸோ 6 o'clock கிடைக்கல, அடுத்த ஷிஃப்ட் தான் கிடைச்சிருக்கு. அதுவே அங்க டிலே ஆயிடுச்சு அவங்க வரதுக்கு. ஸோ இப்போ நம்ம டைம் ஆயிடுச்சு, கிளம்பலாம். ஸோ நாங்க என்ன ரெடி பண்ணி வச்சிருக்கோம்னு பாத்தீங்கன்னா, இங்க பாருங்க பூப்பழம், வெத்தலை பாக்கு, தேங்காய் எல்லாம் வச்சிருக்கோம். பூஜை தட்டு இருக்கு, மணி இருக்கு, மஞ்சள் குங்குமம் இருக்கு, ஊதுபத்தி, கற்பூரம் அதெல்லாம் எடுத்திருக்கோம். பூ வந்து சாமந்தி பூவும் வாங்கியிருக்கோம், தலைக்கு வச்சுக்கிற பூவும் வாங்கியிருக்கோம்.
நான் இப்ப என்ன பண்ண தலையை வாரிட்டு வீட்டுல சாமி கும்பிட போறேன், அதுக்கப்புறம் கிளம்ப போறேன். வீட்டுல அழகா சாமியாரெல்லாம் அலங்காரம் பண்ணி பூஜை பண்ணியாச்சு. இந்த வீடியோ எடிட் பண்ணும்போது எனக்கு நல்ல கோல்டு, தொண்டை கட்டி இருக்கு. வீட்டுல எல்லாருக்குமே கோல்டு, போகவே மாட்டேங்குது. அலைச்சல், கிளைமேட், தண்ணி எல்லாமே நினைக்கிறேன். வாய்ஸ் அதான் ஒரு மாதிரி இருக்கு, அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. சாமி நல்லபடியா கும்பிட்டு கிளம்பிட்டோம். ஃப்ரெண்ட்ஸ், நாங்க இப்ப கிளம்பிட்டோம். எல்லாம் பேக் பண்ணி எடுத்துட்டோம். பூஜைக்கு தேவையானதெல்லாம் பேக் பண்ணி எடுத்துக்கிட்டோம். தண்ணி மட்டும் தாகம் இருக்கும். எத்தனை மணி நேரம் போகும்லாம் தெரியல. இது எங்களுக்கு ஃபர்ஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ். ஒரு 4 மணி நேரம் ஆகும், 3-4 மணி நேரம் ஆகும் மினிமம் இருக்காரு. ஆமா, ராகேஷ் ரொம்ப மிஸ் பண்ணுவான் தான். 12th எக்ஸாம், வேற வழி இல்ல. அதான் சொல்றேனே, நாங்க வந்து மத்தவங்களையும் குறை சொல்றவங்க கிடையாது, மத்தவங்களும் எங்களை குறை சொல்றவங்க கிடையாது. எங்களுக்கு காட் பிளஸ், எங்களுக்கு ஒரு நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் ஃபேமிலி. வந்து நீ இதுக்கு கூப்பிடலையா, அது கூப்பிடலனாலும் கேட்க மாட்டாங்க. கூப்பிட்டு வர முடியாத சூழ்நிலையா இருந்தாலும் ஏன் வரலன்னு நாங்க கேட்க மாட்டோம். ஏன்னா நம்ம ஃபேமிலி எல்லாத்தையும் புரிஞ்சுப்போம். யாருமே கழிச்சு கட்டுறவங்க கிடையாது, நம்ம கூப்பிட்டு வரமாட்டேன்னு சொல்றவங்க கிடையாது யாருமே நமக்குலாம். ஸோ எல்லாமே தெரிஞ்சவங்க, புரிஞ்சுக்குவோம். ஒருத்தர் நாங்க சொன்னா அவங்க புரிஞ்சுக்குவாங்க, அவங்க சொன்னா நாங்க புரிஞ்சுக்கோங்கன்ற மாதிரி ஃபேமிலி தான். ஸோ வி அண்டர்ஸ்டாண்ட் ஈச் அதர். ஸோ அதனால ஒரு ப்ராப்ளம் இல்லை, எங்களுக்கு ஒரு ப்ராப்ளம் இல்லை. இதுல 2 பேர் கமெண்ட்ல வந்து அவங்களுக்கு என்னமோ அவங்க ஃபேமிலியில ப்ராப்ளம் மாதிரி வந்து கேட்பாங்க. அதனால தெளிவா நான் சொல்றேன்னு நினைக்கிறேன். சரி, ஓகே, நம்ம நல்ல விஷயம் பண்ணுவோம், நல்லதே பேசுவோம். வித் ஆல் யுவர் பிளெஸிங்ஸ் அண்ட் விஷஸ் வாங்க கிளம்பலாம். ஓகேவா? போலாமா? போலாம்ப்பா, வீடு போலாமா? ஹாய்னு சொல்லுங்க அப்படின்னு காதல குசு குசுன்றான் ஏதோ. ஷர்வன் குட்டிக்கு ஒரே சந்தோஷம். ஷர்வன் மண்ணெல்லாம் பறக்கும்பா, ஏற்கனவே கோல்டா இருக்கு, ட்ரை காஃப் இருக்கு, வேண்டாம்ப்பா அப்படின்னு சொல்லி சொன்னோம். நானும் வரேன் அப்படின்னு சொல்லி குழந்தை ஆசைப்பட்டான். நம்ம லைஃப்ல ஒரு விஷயம் நடக்குது, முக்கியமான விஷயம். நிஜமா நிறைய போராடி தான் இந்த இடத்துக்கு வந்திருக்கோம். உங்க எல்லாருக்கும் தெரியும் என்னோட லைஃப்ல என்னென்னலாம் நடக்குதுன்னு. இவ்வளவு போராட்டத்துக்கு அப்புறம் நம்ம வருவோம்னா அதுல குழந்தை இல்லாம எப்படி? நாங்க பண்ற எல்லாமே ஷர்வன் குட்டிக்காக தானே, அப்புறம் என்னங்க. அக்கா தான் கிட்ட இருந்து எல்லாமே எனக்கு ஹெல்ப் பண்ணாங்க, செஞ்சாங்க. நாங்கெல்லாம் சேர்ந்து தான் பண்ணோம். ரொம்ப ஹாப்பியா இருந்தது. என்னமோ ஒரு எக்ஸாம் எழுத போற மாதிரியே ஒரு ஃபீல். உள்ளுக்குள்ள வந்து எனக்கு பிடிச்ச தெய்வம் ஈஸ்வரனை கும்பிட்டுக்கிட்டே இருந்தேன். ஈஸ்வரன் சொல்லிக்கிட்டே இருந்தேன். ஏதோ ஒரு 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 நல்லபடியா முடிஞ்சிடணும் அப்படின்ற ஒரு பதட்டமா என்னன்னு எனக்கு தெரியல, அது மாதிரி இருந்தது. எனக்கு நல்ல ஞாபகம் இருக்கு, நம்ம சொந்த விட்டுட்டு வர்றது வந்து கொஞ்சம் கஷ்டமா தான் இருந்தது. நம்ம சொந்த வீட்டை வச்சுக்கிட்டே வாடகை வீட்டுக்கு வருமே அப்படின்னு ரொம்ப ஃபீலா இருந்தது. அந்த மாம்பக்கம் ரோட்ல வீடை ஷிஃப்ட் பண்ணிட்டு அந்த வண்டியோட வரும்பொழுது ஒரு மாதிரி அழுதுட்டே தான் வந்தேன் நான். என் அக்கா தான் தோல்ல கை போட்டு பாத்துக்கலாம்னு சொன்னாங்க. அப்ப அக்கா சொல்லிதான் KGF பாட்டு வந்து நான் கேட்க ஆரம்பிச்சேன். அந்த மூவியை அக்கா ரெக்கமெண்ட் பண்ணி தான் பார்க்க ஆரம்பிச்சேன். ரொம்ப அழற மாதிரி ஃபீல் இருக்கும் போதுலாம் அந்த படம், அதுல இருக்க பாட்டுங்கள்லாம் தான் கேட்பேன். அன்னைய நாள்ல இருந்து இந்த 4 இயர்ஸ் அப்படியே என் கண்ணுக்கு முன்னாடி ஓடிக்கிட்டு இருந்தது. இந்த பூஜை நடந்துகிட்டே இருக்கும் பொழுது எல்லா அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் எல்லாமே ஓடிக்கிட்டு இருந்தது. அண்ட் ஹாப்பினஸும் இருந்தது. அண்ட் கடவுளுக்கு நான் நன்றியும் சொல்லிட்டு இருந்தேன். எல்லா எமோஷன்ஸும் கலந்த மாதிரி என் மைண்டுக்குள்ள அவ்வளோ ஓடிட்டு இருந்தது. நல்லபடியா பிள்ளையார் பிடிச்சு வச்சு அழகா சாமியெல்லாம் கும்பிட்டு என்னென்ன ப்ரொசீஜர்ஸ் அவங்களும் சொன்னாங்களோ அக்காவும் சொன்னாங்களோ அதுக்கேற்ற மாதிரி நாங்கள் எல்லா பூஜையும் பண்ணி முடிச்சோம். ஒரு மாதிரி மிக்சடு எமோஷன்ஸா இருந்தது, என்னென்னமோ ஓடிட்டு இருந்தது. அது ஏன்னு எனக்கு தெரியல. ஆனா ஆணித்தரமான ஒரு எண்ணம், ஸ்ட்ராங்கான ஒரு எண்ணம் ஓடிட்டு இருந்தது. அது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, கடவுளுக்கு நன்றி சொல்லிட்டு இருந்தேன் நானு. ஒரு நிலமா பார்க்க ஆரம்பிச்சதுல இருந்து, இந்த வீடு ஷிஃப்ட் பண்ணிட்டு வந்ததுல இருந்து எல்லா அப்ஸ் அண்ட் டவுன்ஸ்லயும் அக்கா கூட இருந்திருக்காங்க. நாங்க இந்த சைடு வரோம் அப்படின்றதுனால எங்களுக்கு ஒரு சப்போர்ட் சிஸ்டமா இருக்கணும்ன்றதுக்காக தான் அக்கா வந்து அவங்களுமே சொந்த வீடை விட்டுட்டு எங்க கூடயே வீடோ ஷிஃப்ட் பண்ணிட்டு வந்தாங்க. நம்ம நல்லா இருக்கும் போது திரும்பி பார்ப்போம், நம்ம எங்க இருந்து வந்திருக்கோம் அப்படின்றத நம்ம வந்து மறந்துடக்கூடாது. அதை எப்பவுமே ரீகலெக்ட் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அதுக்கு நம்ம நன்றி சொல்லணும், வந்த இடத்த மறந்துடக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி எனக்கு எல்லாமே அதுதான் ஓடிக்கிட்டு இருக்கு மைண்ட்ல. ஃபைனலி நல்லபடியா பூஜை முடிச்சு போர் போட வேண்டிய இடத்த மார்க் பண்ணி வச்சிருந்தோம். ட்ரில் மிஷின் அழகா, ட்ரில் மிஷினா என்ன பேர்லாம் தெரியலங்க, சூப்பரா இறங்குச்சு. அந்த அப்படியே அந்த பூமி பொழந்துட்டு அப்படியே உள்ள இறங்குது பாருங்க. ஒரு மாதிரி ஹாப்பினஸ்ங்க, ஹாப்பினஸ் அது சொல்ல தெரியலங்க, அவ்வளோ சந்தோஷங்க. ஏன்னா இது ஈஸியா நேற்று நிலம் பார்த்தோம், இன்னைக்கு ஓகேன்னு சொன்னோம், புக் பண்ணோம், அடுத்த நாள் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும்னு கிடையாதுங்க. 4 வருஷம் அதுல நிறைய அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் நீங்க பார்த்துருந்துருப்பீங்க. உங்க எல்லாருக்கும் தெரியும். தெரியாதவங்க அந்த ஸ்டோரி எல்லாம் பாத்தீங்கன்னா தெரியும் இந்த இடத்துக்கு நாங்க ஈஸியா வரல அப்படின்னு. ஃபைனலி இட் இஸ் ஹேப்பனிங். அவ்வளோ ஹாப்பினஸ்ங்க, அவ்வளோ ஹாப்பினஸ். அந்த மாதிரி ஈஸியா கிடைச்சிருந்தா இந்த போர் போடுறது ஒரு லேயரா உள்ள இறங்குறத நாங்க பார்த்து ரொம்ப ரசிச்சிருப்போமான்னு தெரியல. ஒரு போராடி ஒரு விஷயம் கிடைக்கும் போது அதோட வேல்யூ வந்து பல மடங்கு ஆகுது. அதை நம்ம ரொம்ப ரசிச்சுக்குவோம், ரொம்ப பத்திரமா பார்ப்போம், ரொம்ப வேல்யூ பண்ணுவோம் நம்ம. அந்த மாதிரிதான் ஒண்ணுத்தையும் நாங்க பாத்துக்கிட்டு இருந்தோம். சர்வன் குட்டி வந்து பாத்தீங்கன்னா எனக்கு போர் அடிக்குது, போன் தரீங்களான்னு கேட்டாரு. அப்புறம் நான் எக்ஸ்பிளைன் பண்ணேன், இங்க பாருங்க இந்த மாதிரி போயிட்டு இருக்கு, ஃபர்ஸ்ட் லேயர்ல மண்ணு வந்துச்சு, அடுத்து தண்ணி வரும் பாரு, எவ்வளவு நேரத்துல வருதுன்னு நம்ம பார்ப்போம். சர்வன் தீஸ் ஆர் யுவர் மெமரிஸ், இந்த மொமெண்ட்ஸ் எல்லாம் உனக்கு திருப்பி கிடைக்காது அப்படின்னு சொல்லி நான் எல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ணேன். போர்னா என்னது, என்ன பண்றாங்க, நம்ம ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ணுவோம், அடுத்தடுத்து என்ன ஸ்டெப் பண்ணுவோம்னு குழந்தைக்கு சொல்லிட்டு இருந்தேன். நாளைக்கு அவன் பெருசாகும் போது இதெல்லாம் ஒரு நல்ல மெமரிஸா அவனுக்கு இருக்கும் இல்லையா. கடக்கிட்ட தண்ணி வந்ததுக்கு அப்புறம் அவ்வளோ ஒரு ஹாப்பினஸ், அந்த மொமெண்ட்ஸே வேற மாதிரி இருந்தது. அங்க இருந்து தண்ணி
தண்ணி வந்துருச்சு அப்படின்னு நாங்கெல்லாம் சொல்லிக்கிட்டு இருந்தோம். ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்றாங்க இவங்க எல்லாம். அந்த ட்ரில்லுக்காக என்னமோ தூக்குறாங்க பாருங்க. இந்த பைப் இல்லங்க, பிவிசி பைப்ல இன்னொரு பைப் இருக்கும், ஒரு மாதிரி ராடு மாதிரி அந்த ட்ரில்லுக்குள்ள இறங்குறது. அதெல்லாம் செம்ம வெயிட். அது முடிச்சதுக்கு அப்புறம் வெளில எடுக்கும்போது கொதிக்குதுங்க. அது ஒரு சின்ன ஒரு கோணியை வச்சு லைட்டா அதை கை வச்சு தான் எடுக்கிறாங்க. செம்ம ஹார்ட் ஒர்க் பண்றாங்க. அப்பதான் நான் நினைச்சேன், ஒரு ரூபாவும் சம்பாதிக்கிறது ஈஸி கிடையாது. இந்த உலகமே கஷ்டப்பட்டு தான் ₹1 கூட சம்பாதிக்கிறாங்க அப்படின்னுட்டு இதை நான் எப்பவுமே சொல்றது உண்டு. இன்னைக்கும் நான் அதை சொல்லணும்னு நினைச்சேன். அவங்க எல்லாருக்கும் நாங்க வந்து தேங்க்ஸ் சொன்னோம். நல்லபடியா போர் போட்டாச்சு. செம்ம சந்தோஷங்க. ஸோ நல்லபடியா முடிச்சாச்சு. கார்லயே தூங்கலாம் இல்லை, நாங்க சும்மாவே உட்காந்துருந்தோம். ஃபுல்லா எல்லாம் தூசி பறக்க மண்ணா இருக்கு கார் மேலாம். இப்படி வலிச்சா கையில ஃபுல்லா மண்ணு வருது. நைஸ் மண். ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இந்த நம்ம பூமி என்ன கலர்ல இருக்க மேல அந்த மண் வந்துச்சு. அப்புறம் நைஸ் வெள்ளை மண் வந்துச்சு லேயர். அடுத்த லேயர் வந்து என்ன ஜீரேன் வந்துச்சு, நம்ம பார்த்து கருப்பு கலரா சிமெண்ட் கலர்ல வந்தது. சிமெண்டே வர மாதிரி இருந்தது. அதுக்கு அடுத்தது டார்க் கலர்ல கருப்பு கலர்ல ஒண்ணு வந்துச்சு இல்ல, கருப்பு கலர்ல மண் வந்தது. அப்புறம் ஆக்சுவலி பாத்தீங்கன்னா நம்ம நாட்டுக்கு ஆப்போசிட் இருக்கவங்க 50 அடியிலே தண்ணி வந்துருச்சுன்னாங்க. அவங்க 250 என்னமோ போட்டிருக்கேன்னு சொன்னாங்க. நமக்கு வந்து பாத்தீங்கன்னா 30 அடியிலேயே தண்ணி வந்துருச்சு. அப்புறம் 160 அடி வரைக்கும் தான் போட முடிஞ்சிச்சு. 160க்கு மேல போட்டா ட்ரில்லிங் மிஷின் உள்ள இறங்கல. களிமண்ணாரு சிக்கிக்குதே நவரும். 160 கல்லு உடைச்சு கல்லு வெளில வந்து ஜல்லி மாதிரி வருது. அண்ட் நம்மளுடைய மண்ணு உள்ள வந்து பாத்தீங்கன்னா நல்லா டைட்டா இருக்குன்னு சொன்னாங்க. இல்ல டைட்டா இருக்கு, நல்லதுன்றாரு. அது ரொம்ப நல்லதுன்னாங்க. அண்ட் தண்ணி வந்து பாத்தீங்கன்னா அடியில சீக்கிரமா கிடைச்சது இல்ல. இருந்தாலும் நம்ம 160 தான் போட்டிருக்கோம். நாங்களாம் என்ன நினைச்சோம், 200-300 கூட எக்ஸ்ட்ராவா போட்டு வச்சுக்கலாம் அப்படின்னு நினைச்சோம். அல்ல, அது மேல போட முடியாதுன்ட்டாங்க. இப்ப நாங்க 200 மினிமம் போட சொல்லி கேட்டோம். இல்ல முடியாது, 160 தான் போட முடியும். அதிகபட்சம் இங்க அவ்வளவுதான் போட முடியும்னு சொல்லியிருக்காங்க. அதுவே உங்களுக்கு நல்லா வருங்கிறாரு. தண்ணி வந்து பிரச்சனை எல்லாம் வராது உங்களுக்கு, அதுவே நல்லா தண்ணி வரும்னு சொல்றாங்க. பிகாஸ் அவங்களுக்கு தெரியும்ல, அவங்க சொல்றாங்க, அவங்க வந்ததுல இருந்து சொல்லிட்டு இருக்காங்க. 30 ஃபீட்ல வந்தாலும் சரி, அடுத்து இந்த மண்ணோட டைட்னஸும் சரி, அப்புறம் இந்த 160ல ஸ்டார்ட் பண்ணும் போதும் சரி, அவங்க ஏதோ அந்த டெக்னிக்கல் ஸ்பெசிஃபிகேஷன் ஏதோ சொல்லி ரொம்ப லக்கு உங்களுக்கு, ரொம்ப நல்ல பிளஸ்ட் அப்படிலாம் சொல்லிட்டு இருந்தாங்க. அது 1000 பேருக்கு ஒரு இடம் தான் இந்த மாதிரி வரும். யோகமான இடம் தாங்க. யோகமான இடம். 1000 பேருக்கு ஒருத்தருக்கு தான் இந்த மாதிரிலாம் அமையும் அப்படின்னாங்க. நாங்க வந்து வேண்டிக்கிட்டுலாம் இருந்தோம் பயங்கரமா. கடவுளே நல்லபடியா முடிஞ்சிருந்தோம். முன்னாடியே உங்களுக்கு சொல்லியிருப்பேன் வாட் வி ஆர் கோயிங் டு டூ, எப்படி பிளான் பண்றோம், என்னெல்லாம் பண்றோம்லாம் ஃபர்ஸ்டே ஷூட் பண்ணியிருப்பேன். பட் நடக்குதா இல்லையான்னு தெரியாம நம்ம நடக்கும் போது சொல்லிக்கலாம் அப்படின்னு தான் ஒரு ஃபிங்கர்ஸ் கிராஸ் மாதிரி தான் இருந்தேன். கடவுளே அந்த ட்ரில் ஆரம்பிக்கும் போது எல்லாம் வெளில இருக்காங்க. நான் சர்வன் நாங்களாம் காருக்குள்ள இருந்துகிட்டு ஹரஹர மகாதேவன்லாம் சொல்லிக்கிட்டு இருந்தோம். நல்லபடியா முடிச்சோம். ஸோ அவங்க எல்லாரும் என்ன சொல்றாங்கன்னா, யோகமான இடம், ரொம்ப நல்ல இடம், நல்ல தண்ணி நல்லா இருக்கு அப்படிங்கிறாங்க. நல்லாதான் தண்ணி நல்லா புசுங்க வந்துச்சு. ஆமா, நாளைக்கு மோட்டர் வச்சு பார்த்தோம்னா நமக்கு தெரியும். மோட்டர் வச்சு நம்ம போட்டு பார்க்கலாம். ஆமா, நாளைக்கு நீர்மூழ்கி மோட்டர் தானே, சப்மர்ஜ்ட் மோட்டர் தான், அதுதான் போட போறோம். நம்ம போர் போட்டதுக்கு அப்புறம் அதுல தண்ணி கொட்டுற சத்தம் கேக்குது கார்த்தி அப்படின்னாரு. அப்படியா அப்படின்னு, வா இங்க வா வந்து கேட்டு பாரு, நல்லா கேட்கும் பாரு. நாங்க அப்படியே தண்ணி அப்படியே தப்பன்னு கொட்டுற சத்தம். போர் போட்டதுக்கு அப்புறம் இம்பார்ட்டன்டான விஷயம், ரொம்ப சேஃபா அதை க்ளோஸ் பண்றது. நம்ம ரொம்ப சேஃபா அதை க்ளோஸ் பண்ணி வச்சுட்டோம். எல்லாருடைய பிளெஸிங்ஸ் அண்ட் கடவுளுடைய ஆசீர்வாதத்துல நல்லபடியா எல்லாமே முடிஞ்சது. எடுத்து வச்சாச்சு. சொன்ன மாதிரி காலம்பரம் சொன்ன மாதிரி போர் வேலை முடிஞ்சிருச்சு. காலையில ஆரம்பிக்கும் போது உங்க பிளெஸிங்ஸ் வேணும்னு சொல்லியிருந்தேன். இந்த vlog ஆமா ஈவினிங்கே ஆயிடுச்சு. சரி, பாவம் ரொம்ப கஷ்டப்பட்டு வேலை பாக்குறாங்கப்பா எல்லாருமே. நாங்களே இங்க வந்து வெளில வந்து ஃபயர்வுட்ல எல்லாம் வச்சு சமைச்செல்லாம் போடணும். பெரிய இடம் இல்லையா, நல்லா சமைச்செல்லாம் சாப்பிடணும்னு நினைச்சோம். இங்க ஃபர்ஸ்ட் சமையல் யாருன்னா வந்தாங்களே, அவங்களே அழகா சமைச்சு என்ன சாம்பார் செஞ்சு சாப்பிட்டாங்க. சாம்பார் செஞ்சு சமைச்சே சாப்பிட்டாங்க ஒரு பக்கமா. ஸோ அவங்க வந்து நான் பிள்ளையார் சொல்லி போட்டு ஆரம்பிச்சு வச்சுட்டாங்க. ஸோ அடுத்தடுத்து நாங்கள் விலாக் வந்து காமிக்கிறோம் உங்களுக்கு. ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. எக்ஸ்பீரியன்ஸான பர்சன்ஸ் அவங்க சொல்கிறாங்க, யோகமான இடங்க, நல்லா இருக்குங்க, 1000ல் ஒருத்தருக்கு தான் கிடைக்கும்னாங்க. அந்த வேர்ட்ஸ் கேட்க பக்கத்தில் போட்டாங்க. 450 அடிக்கு போட்டு ஒரு சொட்டு தண்ணி வரலையா, கொஞ்சம் தூரம் தாண்டி 450 அடிக்கு போட்டு ஒரு சொட்டு தண்ணி கூட வரலையா. ஸோ உங்களுக்குலாம் 30 வந்துச்சு, 160 அடியில் இவங்களும் போகவே இல்லைங்க, போதுங்க அப்படின்ட்டாங்க. ஸோ ரொம்ப ஹாப்பியாக இருக்குது, பிளெஸ்டாக ஃபீல் பண்ணுறோம். இதெல்லாம் ஏன் ஷேர் பண்ணிட்டு இருக்கேன்னா, கஷ்டத்தையும் அவங்க கூட ஷேர் பண்ணியிருக்கேன், ஹாப்பியஸ்ட் மொமெண்ட்ஸையும் அவங்க கூட ஷேர் பண்ணியிருந்திருக்கேன். இதையும் ஏன் ஷேர் பண்ணுறேன்னாக்கா, லைஃப்ன்றது அதான் சொல்லுவாங்க, நம்மளுடைய ஹார்ட் பீட் இருக்குல்ல, அந்த பல்ஸ் பார்ப்பாங்கல்ல, அது போர்டில் வந்து இப்படி மேலே இறங்கி ஏறுமா. ஸ்ட்ரெயிட்டாக இருந்துச்சுன்னா நமக்கு உயிரே இல்லைன்னு அர்த்தங்க. மேலே ஏறி இறங்கினா தான் நம்ம உயிரோடவே இருக்கோன்னு அர்த்தம்.
அது மாதிரி தான் நம்ம லைஃபுமே அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருக்கும். டவுனில் இருக்கோன்னா ஃபீலே பண்ணாதீங்க, ஒரு நாள் அப்க்கு வரதான் செய்வீங்க. ஸோ ஹார்ட் ஒர்க் பண்ணுறது நிப்பாட்டாதீங்க. லவ் கைண்ட்னஸ் ஸ்ப்ரெட் பண்ணிக்கிட்டே இருங்க. ஏதாவது ஒரு வகையில் அது உங்களுக்கு திரும்பி வரும். நேரம் நல்லா இருக்கும்போது நல்லா இருப்பீங்க. சரிங்களா? ஸோ தேங்க்யூ. உங்களோட பிளஸிங்ஸ் அண்ட் விஷஸ்க்கு இந்த வீடியோ முடிச்சுக்கலாமா? இவ்வளோ நேரம் இந்த வீடியோ பார்த்து ரசிச்ச மைக்கு நன்றிகள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீட்டுக்கு என்ன பேர் வைக்கலாம்னு யோசிச்சுட்டு இருக்கோம். ஏதாவது ஐடியா இருந்தால் சொல்லுங்கள், சஜஷன்ஸ் கொடுங்க. டேக் கேர். டாட்டா, பாய்.